காதல் எல்லார் லைஃப்லையும் நடக்காட்டியும் கண்டிப்பாக 1% யார் மேலேயாவது இருக்கிற ஒரு விஷயம். என்ன மாமே லவ்ஸா? சொல்லு பரவாயில்ல. யார் அந்த பொண்ணு? இதயம் கூட ஓரிரு நொடிகள் இடைவெளி விட்டு தான் துடிக்கும். ஆனால் அவளது நினைவோ அந்த ஒரு நொடி இடைவெளி கூட எனக்கு தருவதில்லை. என்னென்ன சொல்கிறான் பாருங்க. கொஞ்ச நாளாக ஒரு மார்க்கமாக தான் தெரியுறீங்க. ஒரு 4-5 இயர்ஸ் இருக்கும் மாமே. அப்போதான் அவளை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். லவ்ல ஏதாவது ஐடியா வேணா குச்சிபுரம் கேளு, நானே தரேன். அட ப்ளே பாய் பையில நேரில் மீட் பண்ணிக்கிங்களாடா? போனவர் கூட நான் அவளை கோயிலாண்ட பார்த்தேன்டா. அப்படியே விழுந்துட்டேன். அப்போ உன் லவ் சொல்கிறதுக்கு முன்னாடி அவளை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். இம்ப்ரெஸ்னா எப்படா சொல்கிற? இப்போ உனக்கு நல்ல டிராயிங் வர தெரியும்னா ஒரு நல்ல டிராயிங் வரைஞ்சி ப்ரப்போஸ் பண்ணு. இல்லை கவிதை எழுத வரும்னா ஒரு நல்ல ஃபீலிங்கோட கவிதை எழுதி ப்ரப்போஸ் பண்ணு. அது மாதிரி உனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை வச்சு ப்ரப்போஸ் பண்ணு. நல்ல டிஃப்ரெண்ட்டான ப்ரப்போசலாக தான் இருக்குது. நைஸ். சத்யா, கொஞ்சம் நேரில் மீட் பண்ணி பேசலாமா இதை பற்றி? அவ்வளோதானே, மீட் பண்ணலாம். ஹாய் சத்யா. கேர்ள், என்னவளுக்காக என் காதல் காவியம். February 14 அன்னைக்கு என் படத்தை ரிலீஸ் பண்ணுறேன். அன்றைக்கி அவளுக்கு ப்ரொபோஸ் பண்ணுறேன். ஓகே பண்ணுறேன்.